கணபதி பேக்கரியோட ஓனர் வீரபாகு அவரோட பேக்கரியை டெவலப் பண்ணுறதுக்காக மெனுவை வந்து நம்மக்கிட்ட கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. டாஸ்க் என்னென்னா ஐட்டம் நேம், அதோட ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம பண்ண போகிறோம். அவரோட மெனுவில் மொத்தம் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 6 ஐட்டம்ஸோட நேம், அதோட ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மெனுவில் உள்ள 6 ஐட்டம்ஸ், அதோட ப்ரைஸ், அது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனி வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் மெனுவில் இருக்கிற ஐட்டம் 60 இருந்துச்சுன்னா நமக்கு வேரியபிள் நேம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். இதனால் வந்து கோடும் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது? கேக் ஷாப் போய் நம்ம 5 பீஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம். அந்த 5 பீஸ் ஆஃப் கேக்ஸையும் இவங்க வந்து ஒரே பாக்ஸில் போட்டு நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் தான் வந்துட்டு லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ். லிஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிற எல்லா வேல்யூஸையும் நம்ம கம்மா கொடுத்து செப்பரேட் பண்ணணும். லிஸ்ட்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 நம்ம லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம நம்பர்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஐட்டம் நேம்ஸ் அண்ட் ப்ரைஸ் இது எல்லாத்தையும் நம்ம வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம லிஸ்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நம்ம இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டோட நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணுமோ அதோட பொசிஷனை நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி பொசிஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஆப்ரேஷன். இப்போ நம்ம நம்பர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம 3 மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணுவோன்னா நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3யோட பொசிஷன் நம்ம கவுண்ட் பண்ணும்போது 0லேருந்து ஆரம்பிப்போம். 1 0th பொசிஷன், 2 ஃபஸ்ட் பொசிஷன், 3 செகண்ட் பொசிஷன். ஸோ நம்ம 3யை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2ன்னு கொடுத்தோன்னா 3 பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஐட்டம் நேம்ஸ், அதோட ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபார்மேட்டடாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஐட்டம் நேம், அதோட கரஸ்பாண்டிங் ப்ரைஸ், இது ரெண்டையும் நம்ம ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸில் 3க்கு பதிலாக 6ன்னு மாற்ற போகிறோம். 3 செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி செகண்ட் பொசிஷனில் 6ங்கிற நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம பீஸாவோட ப்ரைஸ் 110லேருந்து 120 மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம பீஸாவோட பொசிஷன் யூஸ் பண்ணி அதில் 120 ஸ்டோர் பண்ணுறோம். ஐட்டம் நேம்ஸ், ப்ரைஸஸ் இது ரெண்டுமே லிஸ்ட்டில் தான் இருக்குது. ப்ரைஸை சேஞ்ச் பண்ண மாதிரி ஐட்டம் நேம்ஸையும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஐட்டம் நேம்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நம்ம டியூபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டியூபிள்ஸும் லிஸ்ட் மாதிரியே கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டியூபிள்ஸை நம்ம பேராந்தசிஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டியூபிள்ஸில் ஒன்ஸ் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். 1 2 3 4 5 டியூபிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். டியூபிள்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இண்டெக்ஸ் ஆப்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டியூபிள்ஸில் செகண்ட் பொசிஷனில் 6ங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த கோடை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு எரர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸில் அதோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம டியூபிள்ஸ் யூஸ் பண்ணி ஐட்டம் நேம்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளால் ஐட்டம் நேம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன் இது ரெண்டையும் நம்ம இன்புட்டாக வாங்கணும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷனில் உள்ள ஐட்டம் நேம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்லேருந்து எண்டிங் பொசிஷனில் உள்ள ஐட்டம் நேம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டார்டிங் பொசிஷன், 4 எண்டிங் பொசிஷன் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா செகண்ட் பொசிஷனில் உள்ள ஐட்டம் நேம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்லேருந்து 4th பொசிஷனில் உள்ள ஐட்டம் நேம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் டியூபிள்ஸில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை செலக்டிவாக எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு புது லிஸ்ட் இல்லைனா டியூபிள்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். பழைய லிஸ்ட்டாக டியூபிள்ஸோட எலமெண்ட்ஸ் எதுவுமே நமக்கு மாறாது. ஸ்லைசிங் ஆப்ரேஷன் எப்படி எழுதுவோன்னா லிஸ்ட் ஆர் டியூபிள் நேம், அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், கோலன், எண்டிங் இண்டெக்ஸ். நம்பர்ஸுங்கிற லிஸ்ட்டில் இருந்து செகண்ட் பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் வரை இருக்கிற நம்பர்ஸை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
லிஸ்ட் நேம் நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 2 ஸ்டார்டிங் பொசிஷன் கோலன் 4 எண்டிங் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபோர்த் பொசிஷன் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி ஒரு புது லிஸ்ட்டாக நமக்கு கொடுக்கும். அதை நம்ம ஸ்லைஸ் நம்பர்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ் லிஸ்ட்லேருந்து 1 to 6 வரை இருக்கிற நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்லைஸ்டு நம்பர்ஸில் 3,4 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம இன்புட்டாக வாங்கியிருக்கோம். ஸ்டார்ட் எண்டுங்கிற வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் எண்டுங்கிற வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஐட்டம் நேம்ஸ் ப்ரைஸ் இது ரெண்டுத்துலேயும் நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட், டியூப்பிள்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ரேஷன், ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாக்கி நம்ம டாடா. See you guys. Have a happy learning.